உணவை தேர்ந்தெடுப்பது உங்கள் கட்டுப்பாட்டில், ஆனால் சக்தியை தேர்ந்தெடுப்பது யார் கட்டுப்பாட்டில்? கண்டுபிடிச்சாகணும்டா. பலவிதமாக சாப்பிடும் உணவு முறைகள். பசிக்காக மட்டும் சாப்பிடுவது. ஆரோக்கியத்திற்கு சாப்பிடும் உணவுகள். ருசிக்காகவும் சாப்பிடுவது. நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். பத்தியத்திற்காக சாப்பிடுவது. எங்க இந்த பக்கம்? உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, ஆனால் அது தேவையா இல்லையா என்று முடிவு செய்வது உடலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவர் யார்? அவரின் பணிகள் என்ன? தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? உண்ணும் உணவுக்கே உயிர் கொடுக்கும் அன்னை என்றால் அது கணையம்தான். உணவில் இருந்து சத்துக்களை பிரித்து அதற்கு உயிர் கொடுத்து ஒவ்வொரு செல்லுக்கும் உணவாக வழங்குகிறது. யார் சாமி? உணவில் உள்ள சத்துக்களை திரவமாக மாற்றி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். உடலுக்கு என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியாக மாற்றி உடலுக்குள் அனுப்பும். எங்கிருந்து வந்திருக்கான்? இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவது இதன் முக்கிய பணிகளில் ஒன்று. சக்தியை உருமாற்றும் பணி மறந்து போனால் அதன் பெயர்தான் சர்க்கரை நோய் என்று சொல்கிறோம். கணையத்தின் மறதியை போக்கினால் சர்க்கரை நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம். பாத நரம்பியல் சிகிச்சை கணையத்தின் மறந்த பணியை நினைவுபடுத்தி மீண்டும் இயல்பாக இயங்க வைக்கும்.